சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கிரைண்டர் பெல்ட்டை லூஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்ப நீ 2 மணி நேரம் அரைக்க வேண்டிய மாவை 4 மணி நேரம் அரைச்சாகணும். இப்போ ஓகேவா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கூட கொஞ்சம் தான் பரவாயில்லையா? நான் என்ன ஒண்ணு பட்டுமா? வெந்நீர் வச்சு தட்டுமா? ஆவி பிடிச்சா மொத்தமா சரியாயிடும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, எனக்கு சரியா போயிடுச்சு. சரியா போயிடுச்சு. அதான் ஐயாவோட கைராசி. நான் தைலம் தேய்ச்சதுனால தான் சரியா போச்சுன்னு சொல்லுங்க. அப்படி கூட வச்சுக்கலாம். ஹலோ, அப்படிதான் வச்சுக்கணும். கை கால் வலிக்குதுன்னா கூட சொல்லுங்க. ஆல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஐ அம் மஞ்சார் சிங்கம். என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நீங்க தான் காரணம். ஏங்க இப்பதாங்க கைராசின்னு சொன்னேன். ஆனா நான் உங்க கைய புடிச்சாலே யாராச்சும் கதவை தட்டிடுறாங்க. கதவை தட்டுறாங்க யாருன்னு போய் பாருங்க. வேற வழி போறேன். என்னக்கா? மகா இருக்கால, தூங்கிட்டாளா? இல்லக்கா, இனிமேதான். ஏன்? அது இல்ல, அவகிட்ட ஒண்ணு கேட்கணும். அதான். சொல்லுங்க நீ. ஒண்ணும் இல்ல மகா, இட்லிக்கு ஊற வச்சு அரைக்கணும். நீயே ஒருவேளை மறந்துட்டியோன்னு நினைச்சுதான் வந்தேன். ஐயோ நீ டயர்டா இருக்குன்னா தூங்கணும்னா தூங்குமா. நான் எனக்கு தெரிஞ்ச வகையில நான் அரைச்சு வச்சுக்கிறேன். ஆமா நீ, நான் மறந்துட்டேன். இல்ல, ரேஷன் அரிசியில கலந்து மாவு அரைக்கிறதுல ஒரு தனி பக்குவம் இருக்குன்னு நீ தானே சொன்ன. அதான் சாதாரணமான நானே பண்ணிடுவேன். சரி, இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீ டயர்டா இருந்தா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் அரைச்சுக்கிறேன். இல்ல நீ, நான் வரேன். நான் வந்து அரைச்சிடுறேன். இதுல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ. இல்ல பாவம், நீ வேற நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு வந்திருப்ப. இப்போ இந்த வேலையும் பார்க்கணும்னா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் கேக்குறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ, நானே வந்து அரைச்சிடுறேன். சரி வா, நான் வெயிட் பண்றேன். சரி. ஏங்க அக்கா தான் கூப்பிடுறானா, அதுக்காக இந்நேரத்துக்கு அப்ப இறப்பீங்க? வேற என்னங்க பண்றது, அத காலையில ஊற வச்சது. அதனால இப்ப அரைச்சாதான் காலையில இட்லி சுட முடியும். வாடி மவளே, இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. ஏங்க இப்ப டைம் என்னாச்சு? இப்ப போனீங்கன்னா எப்ப முடிக்கிறது?
அதுக்கு என்னங்க பண்றது, செஞ்சுதானே ஆகணும். ஏற்கனவே தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க, கண்ணு வேற முழிச்சீங்கன்னா தலைவலி இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க படுத்து தூங்குங்க. ஏங்க நான் சொல் டீ சூடா இருக்கு. கை கழுவிட்டு வந்துடுறேன். ம். கொடுங்க. இந்தாங்க. ஏய் சூடா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். ம். வழக்கமா நான் டீ சூப்பரா போடுவேங்க. குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டீ சூப்பரா இருக்குங்க. சுகரும் கரெக்டா இருக்கு. தேங்க்யூ. இப்பதானே சொன்னீங்க நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. ரூல்ஸ் எனக்கு மட்டும் தானா, உங்களுக்கெல்லாம் இல்லையா? சாரி. சாரியும் நம்ம ரூல்ஸ்ல வரும். ஐயோ ஆமால, சாரி 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 சாரி. எத்தனை சாரி? ம் 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 ம். ம். நீங்க குடிக்கலையா? இல்லங்க, டீ குடிச்சா எனக்கு தூக்கம் போயிடும், உங்களுக்கு தலைவலி போயிடும். அப்ப நீங்க குடிக்கிறது தானே பெட்டர். சோ நீங்க குடிங்க. எப்பவும் உங்க தூக்கம் கெட்டுதானே போகுது. ஏங்க அதுக்கு என்னங்க பண்ண முடியும், வேலை அந்த மாதிரி இருக்குது. டீ ஃபுல்லா குடிச்சாச்சு. சூப்பரா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தலைவலியும் சரியா போயிடும். நீங்க ரூமுக்கு போயிட்டு இருங்க, நான் கடகடன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நான் என் பொண்டாட்டியை ரசிக்கிறேன், உங்களுக்கு என்ன? போங்க. போங்கன்னு சொன்னேன். சீக்கிரம் வந்துடணும். நீங்க போனாதான் என்னால வேலையெல்லாம் முடிக்க முடியும். கிளம்புங்க. சரி போறேன். ம் போதுமா? ம். நல்ல மாவாட்டுடி. என்ன ரேஷன் கடையில அந்த வெயில்ல நிக்க வச்சல்ல, உனக்கு இதெல்லாம் தேவை. அதுவும் வெயில்ல தலையில மூட்டையை தூக்கி என்ன நடக்க வச்சல்ல, அதுக்குதான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட். மணி இவ்வளோ நேரமாச்சு, இன்னும் இந்த மாவரைக்கிற வேலை முடியவே இல்லையே. பாவம் மகா, ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே தலைவலிக்குதுன்னு வேற சொன்னாங்க. தைலம் தேய்ச்சி கூட குறையவே இல்லை. ஏற்கனவே தூக்கம் இல்லாமல் இவ்வளோ லேட்டாக வேலையை முடிச்சுட்டு டயர்டாக வருவாங்க. இப்போ நம்ம வேற முடிச்சுட்டு இருந்து பேசிட்டே இருந்தோம்னா அவங்க தூக்கம் இன்னும் கெட்டு போயிடும். அதனால அவங்க தூக்கத்தை கெடுக்காம அவங்க வரத்துக்குள்ள பேசாமல் படுத்துட வேண்டியதுதான். மணி இப்பவே ஒன்னாயிடுச்சு. நீ விடிய காலையில 5 மணிக்கு எழுந்து கோலம் போட்டு ஆபீஸ் போனேனா, ஆபீஸ் போன மாதிரி தான். என்ன ரேஷன் கடையில நிக்க வச்சல்ல, இப்ப நீயும் கஷ்டப்படுவ.
அண்ணி ம்? செம்மையா இருக்க நீ, வேற லெவல். நீ என்ன சொல்றது, நானே சொல்றேன். அண்ணி வேற லெவல், செம்மையா இருக்கு. சரி ஏய், சாப்பிடு. நான் சொன்னது அப்படியே திருப்பி சொல்லிட்ட. இதுல மாடுலேஷன் வேற. சரி சரி சாப்பிடுங்க. மகா, ஆ? ரேஷன் அரிசியில மாவு அரைச்சி இட்லி சுட்டா அப்படியே புசு புசுன்னு இருக்குன்னு சொன்னப்ப நான் நம்பவே இல்லை. நீ சொன்ன மாதிரி புசு புசுன்னு சாப்பிட்டா இருக்குமா? தேங்க்ஸ் மாமா. மகா, அடுத்த தடவை இட்லி கூற போடும்போது நீ என்ன பதத்துல போடுறங்கறத எனக்கும் வெண்ணிலாவுக்கும் சொல்லிக் கொடு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆ, உனக்கு வேணும்னா நீ தெரிஞ்சுக்கோ. எதுக்கு அனாவசியமா என்ன இழுக்கிற? ஐயோ அண்ணி, அது ஒன்றும் பெரிய பிரமாதமான விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த தடவை இட்லிக்கு ஊறப்படும் போது நீங்களும் பக்கத்துலயே சரி இருங்க. சரி. நீ இட்லி சுட்டா நான் 2 இட்லி சாப்பிடவே ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனா இன்னைக்கு மகாத்த சுட்ட இட்லி இருக்குல்ல, 4 இட்லி சாப்பிடுவேன். எனக்கு பயமா இருக்குமா. ஐயோ, என்ன ஆளாளுக்கு பாராட்டி தள்ளுறீங்க? இருங்க, நான் பார்த்து சொல்றேன். நான் உண்மையை சொன்னா அப்புறம் வேண்டாதவள் ஆயிடுவேன். அப்படிலாம் எதுவும் இல்லை அண்ணி, நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இட்லி மாவை கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கலாம். சட்னில ஒட்டவே ஒட்டாது, வளவளன்னு இருக்கு. உளுந்து அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இத பாரு, தேங்காய் சட்னில துண்டு துண்டா இருக்கு, சரியா அரைப்படவே இல்லை. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? எனக்கு தோணுனதை நான் சொன்னேன்ப்பா. ஏய் போதும் நிறுத்துறி. மகா, நீ இதெல்லாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்காதம்மா. இவனோ பெரிய அறுசுவை நடராஜன் மாதிரி பேசுவான். இவளுக்கே ஒண்ணும் பண்ண தெரியாது. போதும் போதும் நிறுத்து. ஐயோ, என் போன் அடிக்குதே. கிச்சன்ல தான் வச்சிருக்கீங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஆ. இந்தாங்க அத்தை. ஆ சரி. ஹலோ கௌரி, எப்படிமா இருக்க? ஆ நல்லா இருக்கேன். இன்னும் உனக்கு அண்ணன் மேல இருக்கிற கோவம் போல இருக்கு. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. செல்வம் கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. என் மேல உனக்கு அந்த கோவமும் இருக்கும். சரி, பொண்ணையும் மாப்பிளையும் பாத்துடலான்னு இப்பதான் சென்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். யாரு? வீட்ல இருந்து கிளம்பிட்டேன் கௌரி. பெங்களூர் ஏர்போர்ட் வந்தாச்சு. சரி, உங்களையும் பாத்துட்டு போயிடலான்னு தோணுச்சு. அதான் நடந்தது அதையும் மனசுல வச்சுக்காம உன்னை பாத்துட்டு போயிடலான்னு வர்றேன் அண்ணன். வாங்க அண்ணே, இப்போவாது உங்க தங்கச்சியை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சே. வாங்க வாங்க. சரிண்ணே, சரி சரி. என்ன உங்க அண்ணனா பெங்களூர்ல இருந்து பேசுறாரா? ஆமா ஆமா, அவர் தான் பேசினாரு. இத்தனை வருஷமா எட்டி கூட பார்க்கல, இப்ப என்ன திடீர்னு போன்ல? செல்வத்தையும் மகாவையும் பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வராங்களாம். இப்ப பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்களாம். மத்தியானம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களாம். கல்யாணத்துக்கு வரல, அத பத்தி விசாரிச்சு ஒரு போன் கூட பண்ணல. இப்ப எதுக்கு நேர்ல வராங்களாம்? ஏங்க, அவங்க வரலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. எங்க அண்ணன் வெண்ணிலாவை அவர் பையனுக்கு தான் கட்டணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நிச்சயம் வரைக்கும் போச்சு. அதுக்குள்ள இவ அடிச்ச கூத்துல எல்லாமே மாறி போச்சு. இனிமேல் நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சே ஆகணும். செய்ய வைப்ப.
ஐபோன் வாங்கிட வேண்டியதான். இது முடிஞ்சிருச்சா? குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய், என்னாச்சு இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? ஏய், நீ 5 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டு என்ன லேட்டா வந்திருக்கேன்னு சொல்றியா? இங்க பாரு, கரெக்டா ஷார்ப் 9 மணிக்கு வந்திருக்கேன். ஆமா, 9 தான் ஆகுது. அட, ஏன் வாட்ச்ல 9:05 ஆகுது. இத பார்த்துட்டு நான் 5 நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன். இனிமே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, சரியா? ஓகே ஓகே. பெர்ஃபெக்ஷன்ல உன்னை அடிச்சுக்கவே முடியாதுடி. நீ இப்பதான் இப்படியா இல்ல சின்ன வயசுல இருந்தே இப்படிதானா? நானும் விளையாட்டுத்தனமா தான் இருந்தேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் குடும்ப பொறுப்பெல்லாம் என் மேல விழுந்துருச்சா, அதுக்கப்புறம் தான் நானும் இப்படி மாறிட்டேன். சோ ஸ்வீட். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இவ்ளோ பெரிய நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அண்ணா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அப்படியா? ஏய், சார் வராரு. வணக்கம் சார். மார்னிங் சார். வணக்கம்லாம் இருக்கட்டுமா, அந்த கோயம்புத்தூர் ஆர்டர் இன்னும் ரெடி பண்ணலையா? என்னாச்சு, இன்னும் பண்ணலையா? இல்ல. ஏண்டி என்னம்மா அசால்ட்டா இல்லைன்னு சொல்ற? 30 லட்ச ரூபா ஆர்டர் நேத்தே அது போயிருக்கணும். ஏன் இன்னும் வரலன்னு போன் மேல போன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. என்ன பிரச்சனை? ஏன் அனுப்பல? என்னாச்சு? ஒண்ணு தானே அனுப்ப சொன்னேன். வசந்தாக்காவால தான். வசந்தா, என்னாச்சு? சார், அது ஒன்றும் இல்லை. எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணதான் ஆர்டர் பேக் பண்ணி அனுப்ப முடியும். QCல சில பீசஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. அதை மட்டும் திரும்பவும் தைக்கிறதுக்கு நான் வசந்தா கிட்ட கொடுத்துருந்தேன். அவங்க என்ன முடிக்கல. அதான் சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப முடிச்சு அனுப்பிடுறோம். ஏம்மா முடிக்கல? வசந்தா, சார் தான் கேக்குறாருல, பதில் சொல்லு. நீ எப்பவுமே கரெக்டா முடிச்சிருவியே. ஒரு சீனியர் டெய்லர் ஒரு சின்ன வேலையை முடிக்க ஏன் இவ்வளவு லேட்டு? இல்ல மேடம், என் பையனுக்கு 2-3 நாளாவே உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்தோம், இன்னும் சரியாகவே இல்லை. அவனை காய்ச்சலோட படுக்க வச்சுட்டு பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு தான் வேலைக்கே வந்தேன். இங்க வந்ததுல இருந்து அவன் ஞாபகமாவே இருக்கு. அதனாலதான் என்னால சரியா வேலை செய்ய முடியல மேடம். முடிச்சு கொடுத்துறேன் மேடம், உடனே முடிச்சு கொடுத்துறேன். இங்க பாருமா, உன் சொந்த கதை சோக கதை எல்லாம் ஆர்டர் கொடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுமா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல அந்த வேலையை முடிச்சு அனுப்பிச்சிடணும். சார், நான் பாத்துக்கிறேன் சார். இது என்னோட பொறுப்பு. இங்க பாரு மகா, உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் பொறுமையா இருக்கேன். சீக்கிரம் முடிச்சு அனுப்புற வேலையை பாரு. சரிங்க சார். என்ன வசந்தா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் வேற யார்கிட்டயாவது மாத்தி விட்டுருப்பேனே. சரி, உட்கார்ந்து வேலையை பாரு. என்ன விஜய் இப்படி சொதப்பி வச்சிருக்க? நேத்து கிளம்பும் போது தெளிவா சொல்லிட்டு தானே போனேன். சாரி மகா, இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்ல. நேத்து நானும் போகும்போது வசந்தா அக்கா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அவங்க முடிச்சு அனுப்பியிருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அவங்க எவ்வளவு நல்லா தைப்பாங்கன்னு உனக்கே தெரியும்ல, ஓனருக்கும் தெரியும். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அதுக்கு இப்படி கோவமா பேசிட்டு போறாரு. வேலை விஷயத்துல இப்படி காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காது விஜய். உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா நீ இப்படிதான் பண்ணுவியா? ஓனர் மட்டும் கோவப்படுறாருன்னு வருத்தப்படுறல, அவருக்கு ஆர்டர் கொடுத்தவங்க அவர்கிட்ட எவ்வளவு கோவப்பட்டிருப்பாங்க, அதை பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டேன். இந்த கார்மெண்ட்ஸ் நல்லபடியா நடந்தாதான் நம்ம எல்லாருக்குமே வேலை, எல்லாருக்குமே சம்பளம். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. போ, போய் வேலையை பாரு. வெண்ணிலா, இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அண்ணனும் அண்ணியும் வராங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடணும். எங்க அண்ணனுக்கு கார சாரமா சாப்பாடு இருந்தா பிடிக்கும். அதுலயும் என் சமையல் ரொம்ப பிடிக்கும். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? என்னாச்சு வசந்தாவுக்கு? என்னதானே காலையில இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்கா. அக்கா, நீங்க இப்போ எங்கக்கா இருக்கீங்க? என் குழந்தை பக்கத்துல இருங்கக்கா, நான் உடனே வந்துடுறேன்க்கா.
என்னாச்சு வசந்தா? மகா மேடம். ஏன் இப்படி ஓடி வர? என் பையனுக்கு ரொம்ப முடியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டானா. பக்கத்து வீட்டக்கா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் உடனே போகணும் மேடம். சரி, நீ போ. அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடியாம இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் பையனை பாரு. ரொம்ப நன்றி மேடம். ஷோ. சரி பரவாயில்ல போ. அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் காசு இருக்கா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் மேடம். கடனை உடனே வாங்கியாச்சு, நான் இல்ல பாத்துப்பேன். கடன் எல்லாம் ஒண்ணும் வாங்க வேண்டாம், நான் அனுப்புறேன், நீ போ. இல்ல கடன் மேடம். எல்லாம் வாங்க வேண்டாம், நான் அனுப்புறேன், நீ போ. நன்றி மேடம். போ. பையனுக்கு உடம்பு முடியலன்னா எதுக்கு வரணும்? பேசாம லீவ் போட்டிருக்கலாம்ல. சரி பரவாயில்ல விடு. ஆனா இப்ப வேலையை முடிச்சாகணுமே. எ- அ. ஒரே நிமிஷம். ஆமா, நீங்களும் ஸ்டிச் பண்ணுவீங்கல்ல? இல்ல, வசந்தக்காக மகா. நீங்க கொஞ்சம் பண்ண முடியுமா? வசந்தா என்ன ஞாபகத்துல தைச்சானே தெரியல. காலையில இருந்தே ஒரு மாதிரியா தான் இருந்தா. எல்லாம் டைட்டா தைச்சு வச்சிருக்கா. அத பிரிச்சு தைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி விடுங்க. விஜி, எனக்காக நீ இது செய்யறியா? எனக்கும் தெரியாது மகா. தெரிஞ்சிருந்தா கேட்காம பண்ணி கொடுத்துருப்பனே. மகா, சார் இப்ப என்னம்மா, கோயம்புத்தூர் பார்சல் போகுமா போகாதா? கண்டிப்பா போகும் சார். எப்படி போகும்? அதான் யாருமே வேலை செய்யலையே. இங்க பாரு மகா, இந்த ஆர்டர் மட்டும் நேரத்துல போய் சேரலன்னா அந்த கோயம்புத்தூர் கஸ்டமர் இனி ஜென்மத்துக்கும் நம்ம பக்கம் வரமாட்டான். கவலைப்படாதீங்க சார், நான் தைச்சிடுறேன். நீயே தைக்கிறியா? ஆமா சார், இந்த வேலையெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே எனக்கு தெரியும். நான் தைச்சிடுறேன் சார், நீங்க போங்க. வேலையை முடிச்சுட்டு நானே உங்களுக்கு சொல்றேன். சரிம்மா, முடிச்சிட்டு சொல்லுமா. சரிங்க சார். ஏய் மகா, என்ன நீ பாட்டுக்கு தச்சு தரேன்னு சொல்ற? நீ அவசரமா வீட்டுக்கு போகணும்னு ஆஃப் டே லீவ் போட்ட. உன்னை பார்க்க தானே கெஸ்ட் எல்லாம் பெங்களூர்ல இருந்து கிளம்பி வராங்க. அவங்கள பிக் பண்ண தானே செல்வா ஏர்போர்ட் போயிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நீ எத்தனை மணிக்கு போவ? ஆமா விஜி, சொன்னேன். ஆனா இப்ப அதை விட இந்த வேலை முக்கியமானதாச்சே. உன்னை பாக்குறதுக்கு தானே கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அதையும் பாத்துக்கோ. அவங்க ஆல்ரெடி வந்திருப்பாங்க. இதை முடிச்சுட்டே போயிடுறேன், பாத்துக்கலாம். சரி, சீக்கிரமா முடிச்சுட்டு போ. ஓகே. பேசாம அவருக்கு கால் பண்ணி லேட் ஆகும்னு சொல்லிடலாம். என்னது, கால் போகவே மாட்டேங்குது. போதுமா? போதும். கோகிலா, ஏன் போனையே பாத்துட்டு இருக்க நீ? மா, அவெல்லாம் நீ சொன்னா கேட்க மாட்டாமா. மேடம் புது போன் வாங்கிட்டாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்கும். நீ கண்டுக்காத விடு. இதோ பாரு, ஓவரா பேசாத. பேசாம சாப்பிடு போ. யாரு? நான் ஓவரா பேசுறேனா? ஆமா, நீ தான் ஓவரா பேசுற. ஒரு போனை வாங்கிட்டு ஊன் தொல்லை தாண்டி தாங்க முடியல. சும்மா இருங்கடி. இங்க பாரு கோகிலா, வேலைக்கு போற இடத்துல இதே மாதிரி போனை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காத. ஒழுங்கா வேலை பார்க்கணும். அப்புறம் ஒரு விஷயமா, புது இடம், புது ஆளுங்க, எல்லாத்தையும் பார்த்து கவனமா நடந்துக்கணும், பொறுப்பா இருக்கணும். சரியா? மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நீ ஏமா கவலைப்படுற? இத பாரு, முன்ன மாதிரிலாம் இல்ல. இப்ப எவ்வளவு பொண்ணுங்க வேலைக்கு போயிட்டு வராங்க தெரியுமா? நீயே பாக்குறல. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாண்டி. நான் பொண்ணை பெத்தவ, எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். சரியா? சரிம்மா. மா, எது பிரச்சனையா? யாராலையும் இவளுக்கு பிரச்சனை வராதுமா. இவளால யாருக்கும் பிரச்சனை வராம இருந்தா சரி. எழுதியிருக்கவும் மாட்டேன், இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கவும் மாட்டேன். செல்வம், நீ இன்னும் நல்ல பெரிய லெவலுக்கு வருவ. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு.
உங்க நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டும். கௌரி, எங்க உன் வீட்டுக்கார காணோம்? அவரு ஆமா தங்கச்சி, கேட்க மறந்துட்டேன். எங்க மச்சான காணோம்? இங்கதான் பக்கத்துல எங்கேயோ போறேன்னு போனாரு. எல்லாரும் வாங்க. வாங்க மச்சான். வாங்க மாமா. வாங்கண்ணே. நாங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? என்னம்மா வந்தது வராதுமா இப்படி பேசுறீங்க? இல்ல, நாங்க வரத முன்கூட்டியே சொல்லிட்டு தான் வந்தோம். வாசல்ல வந்து நின்னு வாங்க வாங்கன்னு வரவேற்பீங்கன்னு பார்த்தோம். இந்த உச்சி வெயில்ல என் உச்சந்தலை குளிர்ந்து போச்சுண்ணே. இல்லம்மா, ஒரு முக்கியமான வேலை. உங்களுக்கு முக்கியமான வேலை? ஆமா, வெண்ணிலாக்கு என்ன வேலை? அவளுக்கும் முக்கியமான வேலையா என்ன? கௌரி, வெண்ணிலா எங்க? வெண்ணிலா உள்ளதாங்க இருக்கா. ஓ, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவ்வளோ தூரத்துல இருந்து வரோம், வாங்கன்னு சொல்றதுக்கு கூட ஒரு மனசு வரலையோ? அப்படிலாம் இல்ல நீ, அவளுக்கு தலைவலி, அதான் மாத்திரை போட்டு படுத்திருக்கா. பொதுவா அவளால தானே எல்லாருக்கும் தலைவலி வரும். மா தள்ளடி. பார்க்க வேண்டாம்னு நினைச்ச அக்காவை காணும்னே இந்த பேச்சு பேசுறாங்கன்னா அவங்க பார்க்கணும்னு வந்த மகாவை இன்னும் காணும். அத்தை என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ கடவுளே. ஏ வெண்ணிலா, உன்னை பாக்கணும்னு சொல்றாங்கடி. பரவாயில்லையே, என்ன பார்க்க அப்பாயின்மெண்ட்லாம் கேக்குறாங்களே. சரி, உள்ள வந்து பாத்துட்டு போ சொல்லு. ஏண்டி நீ வேற? ஏற்கனவே எங்க அண்ணி வெறும் வாயை மெல்லுவா, நீ வேற அவளை ஊதி குடுக்கற. அவளை ஊதுறது நான் இல்லம்மா, அந்த மகா. மகா இன்னும் வரல. இனிமேல் தான் இருக்கு கச்சேரியே. மகா மகா, நீ வா முதல்ல எந்திரி. இது பாரு, நான் உனக்கு தலைவலின்னு சொல்லிருக்கேன். மாத்திரை போட்டனா இல்ல இனிமே தான் போடணுமா? போட்டேன்னு சொல்லிட்டேன்டி. வாடி வந்து தொலைற நீ போ. வந்து தொலை. வாங்க மாமா. என்னம்மா, தலைவலி எப்படி இருக்கு? போயிடுச்சா? இப்பதானே வந்துச்சு, எப்படி போகும்? தலைவலி எல்லாம் நீயா தேடிக்கிட்டது. என் பையன் இளங்கோவை கட்டிக்கிறதுக்கு உனக்கு தான் கொடுத்து வைக்கல. நாங்க அவனுக்கு சொந்தத்துல பொண்ணு வேணும்னு நினைச்சோம். அவனுக்கு அதிர்ஷ்டம், அவனுக்கு சொத்தோடையே பொண்ணு அமைஞ்சிருச்சு. என் மருமக தேவிகா ஐடி கம்பெனில வேலை பார்க்கறா. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறா. தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. சரி, 2 பேருமே ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாவே ஆன் சைட்ல கிடைச்சதுன்னா அமெரிக்கால போய் செட்டில் ஆகலாம்னு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ அதானே நடக்கும். வெண்ணிலா, உன் புருஷனை பத்தி கேக்குறது தப்பு இல்ல. அவன் தான் கூட இல்லையே. உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்களே, அது உன் கூட இருக்கா இல்ல அவன் கூடயே போயிடுச்சா? இல்ல இல்ல, பேத்தி எங்க கூட தான் இருக்கா. ஸ்கூலுக்கு போயிருக்கா, வந்துருவா. அவளையாவது பத்திரமா கூட வச்சுக்கோ. அவளும் அவன் கூட போயிட போறா. என் பொண்ணு எப்பவுமே என் கூட தான் இருப்பா, என்னை விட்டு போக மாட்டா. தேடி புடிச்சு அவளே போய் சாக்கடையில விழுந்துட்டா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ சும்மா இருக்கியா சரசு? இந்த நேரத்துல இதெல்லாம் பேசலாமா? ஆமா செல்வம், சரி உன் ஒய்ஃப் எங்கப்பா? யார பார்க்க வந்தோமோ அவளையே இன்னும் காணோம். அவளுக்கு என்ன வேலையோ பாவம். உன்னை இப்பதானே சும்மா இருன்னு சொன்னேன். செல்வம், உன் ஒய்ஃப் எங்கப்பா? இது ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கா மாமா. ஆமா, எல்லாரும் வேலையா தான் இருக்காங்க போல. நாம தான் வேலை வெட்டியே இல்லாம இங்க வந்து உட்காந்துருக்கோம். கொஞ்சம் சும்மா இருக்கியா?